Okay, okay. How you guys? Welcome back to Abby's Life. நான் Abby. 3 monthsக்கு பிறகு again நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோ அந்த 7-day சேலஞ்ச். அதுக்கு பிறகு வீடியோவை போஸ்ட் பண்ணல. ரீசன் ஓவர் திங்கிங். கூட யோசிக்கிறது எல்லாமே ஒரு ரீசனே இல்லாமல் கூட யோசிக்கிறது. நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2018 நான் யூடியூப் வீடியோ இன்ட்ரெஸ்ட் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு இன்ட்ரெஸ்ட் வந்து யோசித்தது 2018லேருந்து 2022 வரைக்குமே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். கூட யோசிக்கிறது ஆக்கள் என்ன நினைப்பாங்க, ஒழுங்கான பொய் எக்ஸ்கியூசஸ், ஒழுங்கான ஒரு ஃபோன் இல்லை, ஃபோன் இருந்தது பட் கேமரா நல்ல ஒரு பெஸ்ட் கேமரா இல்லை, ஐஃபோன் இல்லை, மைக்ரோஃபோன் இல்லை, கண்டென்ட் ஐடியாஸ் இல்லை, காசு இல்லை அப்படின்னு ஒரு பொய். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருந்த அந்த ஒரு இதுக்கு அந்த ஒரு புஷ் இல்லாமல் சும்மா போய்க்கு எக்ஸ்கியூசஸ் மேக் பண்ணி எப்படியோ 3 years வேஸ்ட் பண்ணிவிட்டு 2021 ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணேன். லைஃப்லேயே வந்த பெஸ்ட் விஷயம். நான் ஒரு உருப்படியாக ஒரு விஷயம் வந்தேன்னா அது யூடியூப் மட்டும்தான் என் லைஃப்பில். ஸோ நல்லது. அதுக்கு பிறகு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடல, ஆனால் வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணேன், வ்ளாக்ஸ் போஸ்ட் பண்ணேன், ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்தது. அகெயின் லைஃப்பில் ஒர்க் அது இதுன்னு இதாகணும்னு இதை சீரியஸாக எடுக்காமல் மற்ற விஷயங்களுக்கு எது எனக்கு விருப்பம் இல்லை அதுகளுக்கு கூட டைம் போட்டு, எது விருப்பமோ அதுக்கு கூட டைம் போடலை. சேனலுக்கு பெருசாக ரீச் ஆகலை, வியூஸ் வரல. அப்படியே போயிட்டு 6 மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி 7 நாளைக்கு தொடர்ந்து போடுறது அப்படின்னு ஒரு பிளானும் ஒரு டிசிப்ளினும் இல்லாமல் போஸ்ட் பண்ணி இங்கே வந்த பிறகு அகைன் ஸ்டார்ட் பண்ணேன். சேம், ஒழுங்காக வீடியோ போடுறது இல்லை, ஒழுங்காக பிளான் பண்ணுறது இல்லை, மற்ற விஷயங்களுக்கு கூட ப்ரையாரிட்டி கொடுக்கறது, இதை விட்டுட்டேன். ரீசன் கூட யோசிக்கிறது, அது இதுன்னு ஓவராக யோசிக்கிறது. கண்டென்ட் எடுக்க நிறைய டைம் இருந்திருக்கு, ஆனால் நான் எடுத்தது இல்லை, நான் போய் என் எக்ஸ்கியூசஸ்னால. ஸோ அகெயின் இந்த தடவை எத்தனை தடவை சொல்லிடுறேன், அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக வீக்லி வீடியோஸ் போகிறேன். வீக்லி எத்தனை வீடியோஸ் போடுறேன்னு தெரியாது, பட் வீக்லி கரெக்டாக ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இது ரிகார்ட்லெஸ் அண்ட் வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் அதை ஒன்றும் ஓவராக யோசிச்சு மண்டே பேர்ன் ஆக்காமல் ப்ளாக்ஸ் போட போகிறேன். ப்ளாக்ஸ் ஒரு எதையாவது கதைக்கிறது போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் கூட யோசித்து அவ்வளோ ஓவர் திங்க் பண்ணி அதான் இதான ஒழுங்கான ஒரு பிளானில் வந்து எனக்கு ஏதாவது பர்சனலாக ஏன் பண்ணேன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இருக்கிற பிரச்சனையில் ஒரு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் அது கூடது மட்டுமே தவிர எதுவுமே எனக்கு ஒரு பெனிஃபிட்டே இல்லை கூட யோசிக்கிறது. ஓகே, ஸோ அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்போ வீடியோ கூட யோசிக்காமல் அந்த ஒரு எரிச்சல் என்னடா இதுன்னு வெளியே வந்து இப்போ டைம் இது கூட காலையில் இருந்து யோசித்து என்ன இன்றைக்கி போஸ்ட் பண்ணது, என்ன இன்றைக்கி என்ன இந்த வீக்குக்கு வீடியோ பண்ணணும்னா ஏதாவது நான் இப்போ வீடியோ பண்ணணும், இன்றைக்கி மட்டும்தான் எனக்கு ஃப்ரீ. காலையிலேருந்து யோசித்து இப்போ இந்த என்ன டைம் 9 மணி ஆகுது. எங்கே அப்படி தான், இங்கே ஒரு நைட் ஒரு 9-10 வரைக்கும் வெளிச்சமாக தான் இருக்கும். 9 மணிக்கு தான் கடைசியில் வெளியே இறங்கி வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பிளானும் இல்லாமல். இந்த கண்டென்ட்டே ஓவர் திங்கிங்காகவே இருக்கட்டும். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எதையாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தால் ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கூட யோசிக்காதீங்க. இந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் கூட அதை ஒரு ப்ளாக் பண்ணுற மாதிரி விடாதீங்க. நான் அதான் விட்டேன். கடைசியில் எனக்கு டைம் வேஸ்ட் மட்டும்தான், வேறு ஒன்றுமே எதுவுமே கெயின் பண்ணால் ஜஸ்ட் டைம் வேஸ்ட் மட்டும்தான். ஸோ எக்ஸாக்ட்லி இதைத்தான் சொல்லணும்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன கதைக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் வீக்லி நான் வீடியோ அப்லோட் பண்ண போவேன், ப்ராமிஸ். அது வ்ளாகாக இருக்கட்டும், ரிவ்யூ இல்லாட்டி இப்படி எதையாவது கதைக்கிறதா சொல்லும். நான் உங்களை இந்த வீக்கே அகைன் பார்க்குறேன். ஓகே.